அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வீட்டில் செல்வம் பெருகணுமா, ஆடி பௌர்ணமியை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது ஆடி பௌர்ணமியில் இந்த ஒரு விளக்கு உங்கள் வீட்டில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஏற்றி வச்சிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கடனெல்லாம் தீர்ந்து வறுமை நிலை மாறி கண்டிப்பாக ஒரு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன தீபம் அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக ரகசிய விளக்கு அப்படின்னு கூட இதுக்கு சொல்கிறாங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதி இந்த சமயத்தில் ரொம்பவே புனிதமான நாளாக நம்ம பார்க்குறோம். இந்த நாளில் சந்திர பகவானை வழிபடுறதோட நம்ம வீட்டில் வாசப்படியில் வெற்றிலை வைத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்பான பரிகாரம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னா குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை கூட நீங்கி அமைதி, குடும்ப ஒற்றுமை, செல்வ வளம், அஷ்டலட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கையாக இருக்குது. இன்னும் இந்த ஆடி பௌர்ணமியில் என்னென்னலாம் நம்ம வீட்டில் மேற்கொள்ளணும், இதனால் என்னெல்லாம் பலன் அப்படிங்கிறதெல்லாம் நான் தொடர்ந்து இந்த வீடியோவில் சொல்லிக்கிட்டே வரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக இந்த ஆடி பௌர்ணமியில் நம்ம தீபம் ஏற்றுறதால 4 ராசிக்காரர்களுக்கு கூடுதலான மிக பெரும் பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ராசிக்காரங்க முக்கியமாக தவறாமல் இந்த வழிபாட்டை செய்யுங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா, உங்கள் வீட்டில் நீண்ட நாளாக திருமணம் ஆகாமல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் வரன் பார்க்குறீங்க, ஆனால் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் அமையவே இல்லை, இன்னும் உங்களுக்கு சுபகாரியம் நடக்கலை அப்படின்னாலாம் வருத்தப்படுறீங்களா? இனிமேல் வருத்தமே வேண்டாங்க. இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனடியாக தீர்வு கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு ஆடி மாத பௌர்ணமி ஜூலை 28ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை வந்திருக்குங்க. செவ்வாய்க்கிழமை அல்லது புதன்கிழமை 2 தேதியுமே சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய்க்கிழமை மற்றும் ஜூலை 29 புதன்கிழமை ஆகிய 2 நாட்களில் இந்த பௌர்ணமி வருது. இதனால் இந்த நாளில் வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபடும் முறை, அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வழிபாட்டை மேற்கொள்ள பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய பித்தளை தட்டில் நம்ம 2 வெற்றிலையை வச்சுக்கலாங்க. அதன் மேலே ஒரு சிறிதளவு பச்சை கற்பூரம் தடவணும். பிறகு விளக்கில் 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து வைத்து ஏற்றுங்க. பௌர்ணமி திதி இரவு நேரத்தில் இருந்தது அப்படின்னா அன்னைக்கு இரவு முதல் மறுநாள் காலை வர விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யலாம். பௌர்ணமி திதி காலையில் இருந்தால் காலையிலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆடி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமையில் வந்திருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதாவது 29ஆம் தேதி தான் முக்கியமான நாளாக கருதுகிறாங்க. முக்கியமாக இந்த ஜூலை 28 மற்றும் 29வது செவ்வாய் மற்றும் புதன்கிழமை 2 நாளுமே இந்த பௌர்ணமி கடைபிடிக்கப்படுது. இந்த நாளில் புதன்கிழமை ஜூலை 29ஆம் தேதி 8:05க்கு இந்த பௌர்ணமி முடியுது. செவ்வாய்க்கிழமை அதாவது ஜூலை 28ஆம் தேதி மாலை 6:18 தொடங்கி ஜூலை 29ஆம் தேதி 8:05க்கு இந்த பௌர்ணமி முடியுது அப்படின்னு சொல்லலாம். நம்ம கிரிவலம் போகணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு ஜூலை 28ஆம் தேதி நீங்கள் கிரிவலம் போகக்கூடியது ரொம்பவே நல்ல பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் கடைபிடிச்சுக்கோங்க. ஆன்மீக நம்பிக்கையின்படி இந்த ஆடி பௌர்ணமி நாளில் வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபடுவதன் மூலமாக குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே போல் சொத்து தொடர்பான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கணவன் மனைவி இடையில் நிலவக்கூடிய மனக்கசப்பு விலகி நல்ல புரிதலும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா மேஷம், ரிஷபம், மிதுனம் மற்றும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வழிபாடு கூடுதலான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடு, வாசல், வாகனம், தாயார் உள்ளிட்டவற்றை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவத்தோடு சந்திரன் தொடர்புடையவர் அப்படின்னு சொல்கிறதால பௌர்ணமி நாளில் சந்திர வழிபாட்டோடு வெற்றிலை விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது அஷ்டலட்சுமியினுடைய அருளை பெற உதவும் அப்படின்னு ஆன்மீக நம்பிக்கைகள் சொல்லுது. பொதுவாக பௌர்ணமி நாளில் சந்திர வழிபாடு மேற்கொள்வதும் வீட்டினுடைய வாசப்படியில் விளக்கேற்றி இறைவனை வணங்குவதும் குடும்பத்தில் நலன், மன அமைதி மற்றும் வளம் பெருகக்கூடிய வழிவகுக்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது. பொதுவாகவே இந்த பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சந்திரனை நம்ம வழிபாடு செய்கிறோம். இந்த சந்திரன் வழிபாடு அப்படின்னு சொன்னாலே வறுமையெல்லாம் நீங்கி அந்த வீட்டில் சுபிட்சம் பெருக போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். எல்லா மாதத்துலையுமே நம்ம சந்திர வழிபாடு செய்யலாம். அதில் குறிப்பாக இந்த ஆடியில் வரக்கூடிய வழிபாடு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ஆடி பௌர்ணமி நாளில் முழு மனதோடு வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையிலையும் குடும்பத்திலையும் அமைதியும் செல்வமும் ஆரோக்கியமும் குடும்ப ஒற்றுமையும் நேர்மறை சிந்தனையும் வளர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த பௌர்ணமி நாளை நீங்கள் தவற விடாமல் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. முக்கியமாக மாலை வேளையில் கூட ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஜூலை 28ஆம் தேதி மாலையே பௌர்ணமி திதி துவங்கினாலும் கூட சூரிய உதய நேரத்தில் நாம் என்ன திதி இருக்குதோ அதுவே அன்றைய நாளுக்கான திதி என்பதால் ஜூலை 29ஆம் தேதியே ஆடி பௌர்ணமியாக கொண்டாடப்படுது. ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தட்சணாயன புண்ணிய காலத்தில் வர்றதால இது மிகவும் மங்களகரமான புண்ணியத்தை அதிகரிக்கும் நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் புனித நதிகள், கடல் அல்லது கோவில் தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமான், அம்பாள், சந்திர பகவான் ஆகியோரை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். பல அம்மன் கோவில்கள்லையும் சிவனுடைய ஆலயங்கள்லையும் சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் பௌர்ணமி பூஜைகள் நடக்கும். சில கிராமப்புறங்களில் பெண்கள் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கௌரி விரதம் இருப்பாங்க. இந்த விரதம் திருமணமான பெண்கள் தங்களுடைய கணவரினுடைய நலனுக்காக, திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்னும் வேண்டிக்கிறதுக்கான ஒரு விரதமாக இருக்கும். பார்வதி தேவியை வழிபட்டு சுமங்கலிக்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், குங்குமம் போன்ற மங்கள பொருட்களை கொடுத்து ஆசி பெறுவாங்க. இந்த நாள் தினத்தில் நம்ம முழுவதும் உணவு அருந்தாமல் விரதம் இருந்து மாலையில் சிவன் அல்லது அம்மனுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் வீட்டில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கிறதால குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நாள் முழுவதும் ஓம் நமச்சிவாய, ஓம் சக்தி, ஓம் கம் கணபதியே நம போன்ற மந்திரங்களை நம்ம ஜபிக்கிறது ஆன்மீக பலனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் அபிஷேகம் செய்கிறது, கருப்பு பட்டாடை உடுத்துறது, 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலை, கரு ஊமத்தம் பூமாலை அணிவித்து மூங்கில் அரிசி பாயசம் படைத்து வழிபட்டா எப்பேற்பட்ட பகையும் விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி பௌர்ணமியினுடைய சிறப்புகளில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு, கல்வி மற்றும் ஞானத்தின் கடவுளில் ஒருவராக அறியப்படக்கூடிய ஐகிரீவர் அவதரித்தது இந்த ஆடி பௌர்ணமி நன்னாளில் தான். இதனால் இந்த தினம் ஐகிரீவரை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல் ஆடி பௌர்ணமி புதன் அன்று வரதால விரதம் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, லக்ஷ்மி நாராயண பூஜை செய்கிறது ஆகியவையெல்லாம் விசேஷமானது அப்படின்னு கருதப்படுது. முக்கியமாக இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நாளில் சந்திரனுடைய முழு ஒளியோடு காட்சியளிப்பதால் மன அமைதி, ஆன்மீக சக்தி மற்றும் இறையருள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கை. பௌர்ணமி அன்னைக்கு மாலை நேரத்தில் சந்திர பகவானை தரிசித்து பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த நேரத்தில் பூர்ண நிலவு ஒளியில் இறைவனை நினைத்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது உடல் மற்றும் ஆற்றலை அதிகரிக்கும் அப்படின்னும் மன ஆற்றலை அதிகரிக்கும். திருவண்ணாமலை கிரிவலம் போகக்கூடிய பக்தர்கள் 28ஆம் தேதி மாலை 6:18 மணிக்கு மேலே கிரிவலத்தை தொடங்கி மறுநாள் ஜூலை 29ஆம் தேதி இரவு 8:05 மணிக்கு முன்பாக கிரிவலத்தை முடிக்கணும். சந்திரன் முழுமையாக காட்சியளிக்கக்கூடிய இந்த நாளில் விரதம் இருந்து சத்யநாராயணன் அல்லது சிவபெருமான வழிபாடு செய்யலாம். அன்னதானம், தண்ணீர் பந்தல், ஏழைகளுக்கு உணவு வழங்குதல் போன்ற தர்ம செயல்களில் ஈடுபடுறது கூட நல்லது தான். ஆடி பௌர்ணமி அன்னைக்கு ஏழைகளுக்கு அன்னதானம் செய்கிறது மிக புண்ணியமான செயல். இதன் மூலமாக நாம் செய்த பாவங்களை நீக்கி புண்ணியங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம். ஆன்மீக வழிபாட்டிற்கு முக்கியமான நாள் இந்த நாளில் சில காரியங்களை செய்கிறது பாரம்பரியமாக விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறான். அதே போல் திருமணம், நிச்சயதார்த்தம் மற்றும் வளைகாப்பு போன்ற புதிய சுபகாரியங்களை நடத்துவதை தவிர்க்கிறது நல்லது. அசைவ உணவுகள் மற்றும் மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. தேவையற்ற கோபம் மற்றும் வாக்குவாதம் செய்யக்கூடாது. மற்றவர்களிடம் கடன் கொடுக்கல் மற்றும் வாங்கல் செய்வதை தவிர்க்கணும்.
பிறரை அவமதிக்கக்கூடிய துன்புறுத்தக்கூடிய செயல்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல் மற்றும் மொட்டை அடித்தல் இவையெல்லாம் செய்யறது கூடாது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆடி பௌர்ணமியில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சிறப்பான தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.